காலையில் 7 மணிக்கு இருமுடி பூஜைனா 7 மணிக்கு ஆஜராகணும். எல்லா சாய்மார்களும் உக்காந்துணும், சரணம் சொல்லணும். 240 பேரும் சரணம் ஐயப்பான்னு சொல்லி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். உக்காந்தே ஆகணும். ஏன்னா அவர் கொடுத்த வேல்யூ அந்த விரதத்துக்கு. இருமுடியை தலையில் இருக்கும்போது இருமுடி கொடுத்த மரியாதை. ஏன்னா இருமுடி தான் ஐயப்பன். இருமுடியை ஐயப்பனே தூக்கின்னு போனதுங்க. நம்ம இருமுடியை தூக்கலை. மகிழ்ச்சியை வதம் பண்ணும்பொழுது ஐயப்ப சுவாமி அவர்கள் முன்முடியில் அந்த மகிழ்ச்சியை வதம் பண்ணும்போது ஒரு வார காலம் காட்டில் இருப்பார்ல, அவருக்கு பசிக்குன்றதுனால அவர் அரிசி எல்லாத்தையும் இன்றைக்கி எல்லோரும் இருமுடி பூஜை ஏன் அரிசி போடுறாங்க. அதேமாதிரி அந்த காட்டு பாதை நம்ம நடக்கிறோமே, அதெல்லாம் ஐயப்பன் நடந்த பாதைகள். இது சபரிமலையோட பியூட்டி தெரியுமாங்க? ஃபஸ்ட் டைம் போகிறீங்கல்ல, ஒரு வாட்டியாவது மலைக்கு போய்ட்டு வந்துடணும், அதான் எனக்கு ஆசை. ஒரு வாட்டி ஐயப்பனை பார்த்துட்டு வந்தால் போதும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஓகேயா, போயிட்டு வந்துடுவோம். மாலையை கட்டி வச்சிடும். அந்த மாலையை கட்டும்போதே உங்களுக்கு ஒரு லேசாக மனசு கனமாக இருக்கும். ஐயோ, நல்ல 41 நாள் நிம்மதியாக இருந்தமே, விரதத்தோட எவ்வளோ அழகாக இருந்தது, மாலையை கேட்டுறமேன்னு இருக்கும். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அக்டோபர் மாதம் வந்தோடனே அந்த கார்த்திகை நாளைக்கு பிறகுன்னு வச்சுக்கோங்க, நேராக நீங்களே ஃபோன் எடுத்துல, சாமி நாளைக்கு எப்போ மாலை போடணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுதான் சபரிமலையின் யதார்த்தமான உண்மை.